الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. فيا أيها الحاضرون، أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، فإن التقوى موصلة إلى رحمة الله. يقول الله تبارك وتعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: لو أنكم تتوكلون على الله حق توكله لرزقكم كما يرزق الطير تغدو خماصا وتروح بطانا. صدق رسول الله صلى الله عليه وسلم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் வல்லவன் அல்லாஹுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய ஸலாத்தும் ஸலாமும் உலகத்திற்கு ஒரு அருக்குடையாய் நபிமார்கள் ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவராய் இறுதி நபியாய் வந்துவிட்ட எங்களுடைய உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை அனுபவம் தவறாது பிசகாது அழகான முறையிலே பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், நாளை மறுமை நாள் வரைக்கும் வர இருக்கின்ற முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் உரித்தாகுக. புனிதமிகு ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற தூய எண்ணத்தில் இல்லமாம் இப்பள்ளி வாயிலே இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேசர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் படைத்தவனான அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வா செய்து வாழுமாறு முதலில் அடியனாகி எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வஸியத்தும் நஸீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அன்பு கட்டளை பிறப்பிக்கின்றேன். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, வாலிபர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் அர் ரஹ்மான், முழு உலகத்துள்ள எல்லா படைப்பினங்களோடும் இரக்கமுள்ளவன், அன்புள்ளவன். அர் ரஹீம், நாளை மறுமையிலே முஃமின்களோடு மாத்திரம் இரக்கம் காட்டக்கூடிய ரப்பு ஹக் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துள்ள எல்லா படைப்பினங்களும், குறிப்பாக மனிதர்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் மீது அநியாயம் என்கின்ற விடயத்தை ஹராமாக்கி இருக்கிறான். ஹதீஸுல் குத்ஸில ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான்: யா இபாதி, என்னுடைய அடியார்களே, இன்னி ஹர்ரம்து துல்ம அலை, என் மீது நான் அநியாயத்தை ஹராமாக்கி கொண்டேன். வமா ரப்புக பிதுல்லாமில் லில் அபீத், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களுக்கு அநியாயம் செய்யக்கூடியவன் அல்ல. அநியாயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் மீது ஹராமாக்கி விட்டான். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, வாலிபர்களே, எனவே உலகத்துள்ள மனிதர்கள் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புகிறான். என்றிருந்தாலும் எங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ சிக்கல்கள், பிரச்சனைகள், மனக்கசப்புகள், வாழ்க்கையில எத்தனையோ நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. இவைகளை பார்க்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அநியாயம் செய்கிறானா? இல்லை சகோதரர்களே, அன்பார்ந்தவர்களே,
இந்த விடயங்களை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள், சிக்கல்கள், சிரமங்கள், துக்ககரமான செய்திகள், இவைகளை ஷரீஅத்துடைய பார்வையில் இரண்டு விதமாக பார்க்கலாம். முதலாவது, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ இதா அஹப்ப கௌமன் இப்தலாஹும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சமூகத்தாரை நேசிப்பார் என்று சொன்னால், ஒரு சமூகத்தாரை விரும்பினான் என்று சொன்னால், இப்தலாஹும், அவர்களை சோதிப்பான், அவர்களுடைய ஈமானுக்குரிய சோதனைகளை கொடுத்துக் கொண்டே இருப்பான். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, வாலிபர்களே, இந்த சோதனைகளுடைய நேரத்தில், இந்த சிக்கல்களுடைய நேரத்தில், இந்த பிரச்சனைகளுடைய நேரத்தில் அந்த மனிதன் பிரச்சனைகள் கூட கூட கூட, சிக்கல்கள் கூட கூட கூட, கவலைகள் கூட கூட கூட, அல்லாஹ்வோடு உள்ள தொடர்பை அதிகப்படுத்திக் கொண்டே இருப்பான். பொறுமை என்கின்ற விடயத்தை கடைபிடித்துக் கொண்டே இருப்பான். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனுடைய சிறுபாவங்களை மன்னிக்கிறதோடு அந்த மனிதனுடைய அந்தஸ்துக்களை உயர்த்திக் கொண்டே செல்கிறான். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, வாலிபர்களே, உலகத்தில் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் உலகத்தில் கடைசியாக பிறந்து மரணிக்கக்கூடிய மனிதர் வரைக்கும் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான ஒரு மனிதர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான மனிதர், அல்லாஹ்வுக்கு மிகவும் முகப்பான மனிதர், அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அனுப்பப்பட்ட நபிமார்களில், ரசூல்மார்களில் என்னை போன்று சோதிக்கப்பட்டவர்கள் யாரும் கிடையாது. நபிமார்களில் அதிகமாக சோதனைக்குட்படுத்தப்பட்டவன் நான் என்பதாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் தஆலா தன்னுடைய ஹபீபாக தேர்ந்தெடுத்துக் கொண்டான். ஆனால் உலகத்துக்கு வந்த நபிமார்களில் அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் எம்பெருமானார். அடையாளம் என்ன? அல்லாஹ்வுடைய அன்புடைய அடையாளம், அல்லாஹ்வுடைய அன்புடைய அடையாளம். சகோதரர்களே, பெரியார்களே, சிலர்களை பார்க்கிறோம், ஐநேரமும் தொழுகிறார்கள், வாழ்க்கையில முன்பின் சுன்னத்துகளை பேணுகிறார்கள், ஹலால் ஹராம் பேணி வாழுகிறார்கள். ஆனால் எந்த நாளும் பிரச்சனை, எந்த நாளும் சிக்கல், ஏதோ ஒரு சிக்கல், ஏதோ ஒரு பிரச்சனை. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, கவலையோடு இருக்கிறாரு, ஆனா புலம்பல்ல, யாற்றையும் புலம்பல்ல, எங்கேயும் கவலைப்பட்டு தெரியல. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ்வுடைய கலாவை புரிந்து கொள்கிறார், அல்லாஹ்வுடைய கலாவை புரிந்து கொள்றாரு. அல்லாஹ் தஆலா அவருடைய அந்தஸ்துக்களை உயர்த்திக் கொண்டே போகிறான். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, வாலிபர்களே, இது ஒரு பகுதி. இரண்டாவது பகுதி இருக்கிறது. சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு மனிதனுக்கு உலகத்துல இதற்கு மாற்றமான பிரச்சனைகள், சிக்கல்கள், சோதனைகள் வந்து கொண்டே இருக்கிறதா? முற்றுமுழுதாக 4 காரணங்கள் இருக்கிறது. 4 காரணம் தான். முழு உலகத்துள்ள எல்லா மக்களுக்கும் உள்ள பிரச்சனைகள் இந்த 4 காரணங்களின் மூலமாக, இந்த 4 விடயங்களின் மூலமாக. முதலாவது, மனிதன் செய்யக்கூடிய பாவங்கள், மனிதன் செய்யக்கூடிய பாவங்கள், அல்லாஹ்வுக்கு மாற்றமான செயல்கள், நபியுடைய சுன்னத்துக்கு மாற்றமான செயல்கள். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்றான், வமன் அரத அன் ذிக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா. யார் எங்களுடைய ஆயத்துகளை, அத்தாட்சிகளை, குர்ஆனுடைய வார்த்தைகளை புறக்கணித்து நடக்கிறார்களோ, ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா, உலகத்தில் நாங்கள் அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம். நெருக்கடியான வாழ்க்கை, நெருக்கடியான வாழ்க்கை. அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ரிஸ்க லா யஹ்ருபுல் அப்து பிதன்பி யுஸீபுஹு. ஒரு மனிதன் அவனுக்கு முடிவு செய்யப்பட்ட ரிஸ்கே அவனுடைய பாவத்தின் காரணமாக அந்த ரிஸ்கை விட்டும் தடுக்கப்படுகிறான் என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா எங்களை படைக்கிறதுக்கு முன்னாலே எங்கட எல்லா தேவையும் முடிவு செஞ்சிட்டான். உலகத்தில் இவ்வளவுதான் வாழோடும், இவ்வளவுதான் சாப்பிடோடும், இவ்வளவுதான் குடிக்கோடும், இப்படித்தான் வாழோடும், எல்லாம் முடிவு செய்யப்பட்டாச்சு. முடிவு செய்யப்பட்டது நடந்தே ஆகும், சந்தேகம் இல்லை. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் தனக்கு கிடைக்க வேண்டிய
தன்னுடைய பாவத்தின் மூலமாக தனக்கு கிடைக்க வேண்டிய ரிஸ்கை விட்டும் தடுக்கப்படுகிறான். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, செய்கிற பாவத்தின் மூலமாக ஒன்று லேசா கிடைக்கிறது, அல்லாஹு தஆலா சிரமத்துக்கு பின்னால தூக்கி போட்டுருவான். படாத பாடுபட்டு தான் அதை எடுப்பாரு. இல்ல பாவத்தின் காரணமாக இல்லாமே போய்த்திரும். வாழ்க்கையில சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், وَمَن يَعْشُ عَن ذِكْرِ الرَّحْمَنِ نُقَيِّضْ لَهُ شَيْطَانًا فَهُوَ لَهُ قَرِينٌ. யார் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு புறம்பாக தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறார்களோ, அல்லாஹ் சொல்கிறான், நுகையித் லஹு ஷைத்தானன், ஒரு ஷைத்தானை அவன் மீது சாட்டி விடுவோம். ஃபஹுவ லஹு கரீன், அந்த ஷைத்தான் அந்த மனிதனுக்கு உற்ற நண்பனாக மாறிவிடுவான். வீட்டுக்குள்ளாலையும் ஷைத்தானோடு தான் இருப்பாரு, பஜார்லையும் ஷைத்தானோடு தான் இருப்பாரு, பொம்பளையோடு இருக்கும் போதும் ஷைத்தானோடு தான் இருப்பாரு. வாழ்க்கையில இன்பத்தை காண முடியாது. காலையிலிருந்து இரவு வரைக்கும் படாத பாடுபட்டு தொழில் செய்து கொண்டு வீட்டுக்குள்ளார போவாரு. சிரித்த முகத்தோடு இன்முகத்தோடு அன்பாக அரவணைக்க வேண்டிய, அன்பாக வரவேற்க வேண்டிய மனைவி அடுத்த பக்கம் இருப்பா. ஏதா வீட்டுக்கு வந்தேன்னு நினைக்கும். பிள்ளைகள் லட்சக்கணக்கில் செலவழிச்சு நல்ல நிலைமைக்கு வரும் ஆசை வைப்பாரு, தியாகம் செய்வாரு. எதை ஆசிக்கிறாரோ, எதை ஆசை வைக்கிறாரோ அதுக்கு மாற்றமான நிலைமையில பிள்ளைகள் உருவாகுவாங்க. அல்லாஹ் சொல்லிட்டான், ஒரு ஷைத்தானை சாட்டி விடுவோம். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, வாலிபர்களே, எனவே தன்னுடைய பாவத்தின் காரணமாக, தன்னுடைய தவறுகளின் காரணமாக, பிழைகளின் காரணமாக ஒரு மனிதன் தனக்கு கிடைக்க வேண்டிய ரிஸ்கை விட்டும் தடுக்கப்படுகிறான். தனக்கு கிடைக்க வேண்டிய அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் தூரமாக்கப்படுகிறான். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் நாடாம அணுவும் அசையாது. அல்லாஹ்ட அன்பில்லாம எதையும் அடையவும் இயலாது. இது இந்த சப்ஜெக்ட் நான் சொல்ல போறது இந்த தலையங்கத்துக்கு மிச்சம் தூரமாக இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய ஏற்பாடை பாருங்க, நபியர்கள் சொன்ன ஹதீஸுடைய ஒரு விளக்கமாக இருக்கலாம். உலகத்துல சிலவங்க இந்த டிக்கெட் எடுக்கிறாங்க, செவன லொக்டர். ஒருத்தருக்கு ஒரு 10 கோடி சல்லி விழுந்துட்டு, சும்மா வச்சுக்கொள்வோமே, ஒரு 10 லட்சம் சல்லி டிக்கெட்ட விழுந்தாச்சு. இவரை ஊருக்குள்ளால பேசுவாங்க, பெரிய பாக்கியசாலி, அதிர்ஷ்டசாலி, லக்கிமேன் என்றெல்லாம் சொல்லுவாங்க. அவரே சொல்ல நேரம் சொல்லலாம், வருஷ கணக்கில் எடுத்துக்கொண்டிருந்தேன் பாருங்க, இல்லாட்டி இப்பதான் என் வாழ்க்கையில முதலாம் முறை எடுத்தேன், எவ்வளவு பெரிய ஒரு கணக்கொண்டு விழுந்துருச்சு. சகோதரர்களே, பெரியார்களே, அப்ப இதுல அர்த்தம் என்ன? அல்லாஹ் முடிவு செய்யாத ஒன்றை இவராக எடுத்துக்கொண்டார் அர்த்தமா? அல்லாஹ்வோட முடிவுல இல்லாத ஒரு விஷயத்த டிக்கெட் மூலமாக எடுத்துட்டார் அர்த்தமா? இல்ல சகோதரர்களே. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள், அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் ஹலீஃபாவாக, ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய ஒரு தேவைக்காக, ஒரு அலுவலக தேவைக்காக பயணம் செய்கிறார்கள். பயணம் செய்து அவங்களோட வாகனத்தை, அவங்களோட குதிரைய அந்த இடத்துல நிப்பாட்டுறதுக்கு, கட்டி வைக்கிறதுக்கு எந்த வசதியும் இல்ல. தேவைக்கு ஆபீஸுக்குள்ளால போகணும், தன்னுடைய குதிரையை வெளியே நிப்பாடுறதுக்கு இடம் இல்ல. அப்படியே சுத்தி பார்க்கிறாங்க, ஒரு மனிதர் இருக்கிறாரு. அவரை கூப்பிட்டாங்க, சொன்னாங்க, தோழரே, எனக்கு ஒரு சிறிய தேவை இருக்குது, சின்ன ஒரு தேவை இருக்குது இந்த ஆபீஸுக்குள்ளால, அதை நான் முடிச்சுட்டு வரும் வரைக்கும் இந்த குதிரையை நீங்க பார்த்துக் கொள்ளணும். ஏழுமா? ஓ, ஏழுமந்தான். ஹஜ்ரத் அலி என்ன செய்றாங்க, அந்த குதிரைய அந்த மனிதனுடைய கையில கொடுத்துட்டு ஆபீஸுக்குள்ளால போறாங்க. போகும்போது நினைச்சு கொண்டு போறாங்க, ஏண்ட குதிரைய, ஏண்ட வாகனத்தை இவர் பார்த்து கொண்டிருக்கிறாரு. வெளியே வந்த உடனே இவருக்கு 2 திர்ஹம் ஹதியாவா கொடுக்கணும் என்று சொல்லி உள்ளத்துல நீயத்தோட போறாங்க உள்ளுக்கு. வெளியே வந்து பாக்குறாங்க, குதிரையும் காணும், ஆளையும் காணும். சரி, குதிரையை தேடுறாங்க. ஒரு பாலைவனத்தில் ஒரு இடத்துல மேய்ஞ்சு கொண்டிருக்குது.
குதிரையை பிடிச்சிட்டாங்க. ஆனால் குதிரைக்கு மேலால உட்கார்ந்து சவாரி செய்யக்கூடிய அந்த இருக்கையை காணவில்லை. அதுக்கு மேலால உட்கார்ந்து சவாரி செய்யற அந்த இருக்கையை காணவில்லை. சரி, என்ன செய்யறது? அது இல்லாம பயணம் செய்யறாது. பஜாருக்கு போறாங்க, ஜனாதிபதி போறாரு பஜாருக்கு, குதிரையில உட்கார்ந்து சவாரி செய்யக்கூடிய அந்த இருக்கையை வாங்குவதற்காக. கடைக்காரர்கள் கண்டவுடனே மரியாதை செய்கிறார்கள். ஹஜ்ரத் அலி போய் கேட்கிறாங்க, எனக்கு ஒரு இருக்கை தேவை. கடைக்காரர் என்ன செய்யறாருந்தா ஒரு அந்த இருக்கை ஒன்றை எடுத்து கொடுத்துட்டு ஹஜ்ரத் அலிட்ட சொன்னாரு, அலிய ரலியல்லாஹு அன்ஹு, இதுல எனக்கு எந்த லாபம் வேணும், 2 திர்ஹம் தாங்க, 2 திர்ஹம் கூடவும் வேணும். ஹஜ்ரத் அலி 2 திர்ஹத்தை கொடுத்துட்டு அந்த கடையிலிருந்து அந்த இருக்கையை வாங்கி எடுக்கிறாங்க. கையில எடுத்துட்டு பாக்குறாங்க, தன்னுடையது மாதிரியே இருக்குது. அடுத்த பக்கம் அப்படியே திருப்பி பார்க்கிறாங்க, அந்த இருக்கையில அலி என்று பெயர் போடப்பட்டிருக்கு. கடைக்காரஇடத்துல கேட்டாங்க, இது உங்களுக்கு எப்படி கிடைச்சது? அவர் சொன்னாரு, அமீருல் முஃமினீன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் ஒரு சகோதரர் இதை கொண்டாந்து வித்துட்டு போனாரு, 2 திர்ஹத்துக்கு தான் இதை வித்துட்டு சல்லி எடுத்துட்டு போனாரு. சுப்ஹானல்லாஹ். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா அல்லாஹ், நான் ஹலாலாக 2 திர்ஹம் அவருக்கு கொடுக்கோண்டு இருந்தேன், அவசரப்பட்டு ஹராமா தேடிட்டு போய்த்தாரே என்று சொல்லி ஹஜ்ரத் அலி சொன்னாங்க ரலியல்லாஹு அன்ஹு. சகோதரர்களே, பெரியார்களே, வாலிபர்களே, இவர் அதிர்ஷ்டசாலி இல்ல. இவருக்கு அல்லாத முடிவுல 10 கோடி அல்லது 1 கோடி 10 லட்சம் இவருக்கு முடிவு செய்யப்பட்டுத்தான் இருந்துச்சு. ஆனா ஹராமான முறையில் அதை அடைஞ்சு கொண்டாலே தவிர இவரது கெட்டித்தனம் இல்ல. இவர் லக்கிமேன் ஒன்று அப்படி ஒன்று இல்ல, அதிர்ஷ்டசாலி ஒன்று இல்ல. இவருக்கு அல்லாத முடிவுல இருந்தது ஹராமான முறையில் அடைஞ்சு கொண்டாரு. அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இதைத்தான் நபி அவர்கள் சொன்னார்கள். சில நேரங்களில் அவருக்கு முடிவு செய்யப்பட்ட ரிஸ்க் தடுக்கப்படுகிறது, அல்லது பல பிரச்சனைகளுக்கு பின்னால பாவங்களுக்கு பின்னாலதான் அதை அடைஞ்சு கொள்வார். எனவே முதலாவது காரணம் செய்யக்கூடிய பாவங்கள். சகோதரர்களே, பெரியார்களே, இன்னைக்கு எல்லாத்தையும் அளக்கிறதுக்கு மெஷின் இருக்குதுன்னா, பிரஷர் பாக்குறதுக்கு மெஷின் இருக்குது, சுகர் பாக்குறதுக்கு மெஷின் இருக்குது, கொலஸ்ட்ரால் பாக்குறதுக்கு ஆய்வு இருக்குது. சுப்ஹானல்லாஹ். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன தெரியுமா? ஒவ்வொரு முஸ்லிமுடையவும் தக்வாவை செக் பண்ணணுமா, அவங்களோட ஸ்மார்ட் போனை செக் பண்ணுங்க. ஒவ்வொருத்த ஸ்மார்ட் போனையும் செக் பண்ணுங்க, அவரோட தக்வாட லெவல் விளங்கும். இன்னைக்கு மாப்பிள்ளைக்கு பொம்பளை ஹேண்ட் போனை கொடுக்கிறதுக்கு பயம். பொம்பளை ஒழிச்சுக்கிற மாப்பிள்ளை கண்டுருவாரு. வாப்பாக்கு புள்ளைகிட்ட கொடுக்க பயம், புள்ளைகளுக்கு வாப்பாட்ட கொடுக்க பயம். ஏனென்றா வந்தவாளம் தண்டவாளம் ஏறிடும். ஒவ்வொரு ஸ்மார்ட் போனும் சொல்லும், அதை பாவிக்கிற தக்குவாட லெவல் இவ்வளவு தான். இதை யாரும் ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாலும் சரி, என தனிப்பட்ட கருத்து. இதுதான் ஹாலாத். சகோதரர்களே, பெரியார்களே, வாலிபர்களே, முதலாவது வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள், சிக்கல்களுக்கு காரணம் செய்யக்கூடிய பாவம். இது அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டது. இரண்டாவது இருக்குது சகோதரர்களே, பெரியார்களே, செய்யக்கூடிய அநியாயங்கள். அது மனிதனோடு சம்பந்தப்படக்கூடியது. செய்யக்கூடிய அநியாயங்கள். அன்பான சகோதரர்களே, பெரியார்கள், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபஸயஅலமுல்லதீன ஸலமு அய்யமுன்கலபின் யன்கலிபூன். அநியாயக்காரர்கள் எந்த குழியில விழப் போறாங்கன்றத வெகு சீக்கிரத்தில் விளங்கிக் கொள்வார்கள். அநியாயம் செய்யக்கூடியவர்கள். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, வாலிபர்களே, அநியாயம் என்கின்ற அந்த பாவம் இருக்கிறதே, இதுக்கு அல்லாஹ் பள்ளிக்கு பள்ளி வாங்காம மௌத்தாக்க மாட்டான். அல்லாஹ் பள்ளிக்கு பள்ளி வாங்காம மௌத்தாக்க மாட்டான். இது சத்தியம். ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாபானி முஅஜ்ஜலானி உகூபத்துஹுமா ஃபித் துன்யா அல் பக்ய் வல் உகூக். 2 பாவம் இருக்குது. உலகத்தில் அல்லாஹ் அந்த மனிதன் மௌத்துக்கு முன்னால் அதுக்குரிய பனிஷ்மெண்ட்டை கொடுக்காம அல்லாஹ் மௌத்தாக்க மாட்டான். அதுல ஒன்று தான் பகி, அநியாயம். 2வது உகூக், உம்மா வாப்பாக்கு அநியாயம் செய்யறது. இது 2 பாவத்துக்கும் அல்லாஹ் பழி வாங்காம மௌத்தாக்க மாட்டான். சகோதரர்களே, பெரியார்களே, வாலிபர்களே, இந்த அநியாயம் இருக்கிறது எவ்வளவு பயங்கரமானது, எவ்வளவு பயங்கரமானது. கிதாபுல் கபாயிர்ல பாபு துல்ம் என்ற பகுதி கீழால ஒரு
முக்கியமான ஒரு சம்பவம் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் ஒரு பாதையில, ஏன் சம்பவம் சொல்றேன்டா, சகோதரர்களே பெரியார்களே, வாழ்க்கையில நிறைய நடந்து கொண்டிருக்கும், எங்களுக்கு சில நேரம் விளங்காது. எனக்கு ஏன் சோதனை வருது, நான் நல்லா தெரிகிறேன், ஏன் எனக்கு பிரச்சனை, ஏன் எனக்கு சிக்கல் தெரியாம நிறைய பேர் தலையை பிச்சு கொண்டிருக்கிறாங்க. என்ன பிரச்சனை விளங்காது, என்ன சிக்கல் விளங்காது. சகோதரர்களே, செய்யக்கூடிய அநியாயங்கள் இருக்குது, வாழ்க்கையில பாதிப்பை உண்டாக்காம விடாது. ஒரு நாள் ஒரு பாதையில ஒரு மனிதர் ஒரு கையை இழந்தவர், ஒரு கை இல்லவருக்கு அழுது கொண்டிருக்கிறார், கத்திக் கொண்டிருக்கிறார். மையராணி லாயதுலிமன்ன அஹதா, என்ன பார்க்கிறவங்க யாரும் வாழ்க்கையில அநியாயம் மட்டும் செஞ்சிராதீங்கன்னு கத்திக்கொண்டே இருக்கிறார். பாதையில் இருந்து ஒரு கூட்டம் போய் கேட்கிறாங்க, ஏன் இப்படி கத்துறீங்க, என்ன செஞ்சீங்க அநியாயம்? சொன்னார் அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம். சொன்னாரு, இந்த பகுதியில இந்த ஊர்ல உள்ள ஆக பெரிய சண்டி தான் நான், பெரிய சண்டியன், என்னை விட சண்டி யாரும் இல்லை இந்த ஏரியால. ஒரு நாள் இந்த பாதையால ஒரு ஏழை மனிதர் ஒரு மீன் ஒன்றை பிடிச்சு கொண்டு இந்த பாதையால போனாரு. நான் அவரை கூப்பிட்டு சொன்னேன், அந்த மீனை எனக்கு தான்னு கேட்டேன். அந்த ஏழை சொன்னாரு, சகோதரரே, நான் ஒரு ஏழை, என் புள்ள குட்டி எல்லாம் மனைவி மக்கள் எல்லாம் பசியோட வீட்டுல இருக்கிறாங்க, இதை கொண்டு போய்தான் நான் சமைச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், என்னை விட்டுடுங்களே என்று கெஞ்சினாரு. நான் என்ன செஞ்சேன், என்னுடைய அந்த சண்டித்தனத்தை காட்டி அந்த மீனை பறிச்செடுத்துட்டேன். பறிச்செடுத்துட்டு போயிட்டு நான் வீட்டில் அதை சமைச்சு கொண்டிருக்கிறேன். சமைக்க அதை வெட்டக்கூடிய நேரத்திலே அந்த மீன் உயிரோடு இருந்தது. அந்த மீன் என்னுடைய வலது கையில ஒரு விரல கடிச்சிருச்சு, உயிரோடு இருந்த மீன். நான் அதை பொருட்படுத்தல, சமைச்சு சாப்பிடுறேன். அன்றைய இரவு எனக்கு ஒரு வலி ஒன்று உண்டாகியது, என்னுடைய கையில விரல்ல வலி உண்டாகிச்சு, என்னால தாங்க முடியல. உடனே வைத்தியரை போய் சந்திச்சேன். வைத்தியர் சொன்னாரு, இதுக்கு மருத்துவம் இல்ல, இந்த விரலை வெட்டித்தான் ஆகணும், வேற வழியே இல்லை, இல்லண்டா இந்த வழியை இல்லாமக்கிறாது. அந்த மீன் கடித்த விரலை வெட்டி எடுத்துட்டாங்க. பின்னால கொஞ்ச நாள் போகுது, எனக்கு வலி தாங்க முடியல, திரும்பவும் வைத்திட்ட போனேன். சொன்னாரு, உன்னுடைய கைய மணிக்கட்டோட கலட்டோடும், இல்லண்டா இதுக்கு மருத்துவம் செய்யறாது, கலட்டப்பட்டுச்சு. அதுக்கு பின்னாலே வலி குறையல்ல. திரும்ப சொன்னாரு வைத்தியர், உன் கைய முழங்கையோட கலட்டோடும் என்றாரு, அதுக்கு பின்னாலே வலி குறையல்ல. பின்னர் சொன்னாரு, உன் கைய முழுமையாக தோல் புஜத்தோடு அகற்ற வேண்டும், இல்லண்டா வலி குறையாது என்றாரு. முழு கையையும் அகற்றியாச்சு, அதுக்கு பின்னாலேயும் வலி குறையல்ல. அதுக்கு பின்னால சில மஷாயிகளிடத்துல போயிட்டு, ஷேக்மார்கள்ட்ட போயிட்டு சொன்னேன், இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, இந்த வாழ்க்கையில இந்த வலியை குறைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு மருத்துவம் சொல்லித்தாங்களே. அந்த மஷாயிகள் சொன்னாங்க, நீ யாருக்கு அநியாயம் செய்தாயோ அந்த மனிதனிடத்துல போய் மன்னிப்பு கேட்காத வரையில இதனுடைய வலியை உன்னால் குறைக்க முடியாது, இதற்கு மருத்துவம் செய்ய முடியாது. இரவோடு இரவாக அந்த மனிதனை தேடி சென்றேன். அந்த மனிதனுடைய வீட்டு கதவை தட்டி அந்த மனிதனுக்கு சலாம் சொன்னேன். அவர் வெளியே வந்தார். கேட்டேன், என்னை ஞாபகம் இருக்கிறதா என்று. அந்த மனிதர், ஏழை மனிதர் சொன்னார், இல்லை என்று. நான் பின்னால் சம்பவத்தை சொன்னேன். அதற்கு பின்னால் அவர் என்னை அறிந்து கொண்டார். நான் கேட்டேன், சகோதரரே, அன்றைய தினம் ஏதாவது எனக்கு பதுவா செய்தீரா? நான் உண்ட மீனை பறிச்சேனே, அந்த நேரத்தில் பதுவா செஞ்சியான்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, நான் பதுவா செய்யல, யா அல்லாஹ் அவர சண்டித்தனத்தை என்னட்ட காட்டி என் மீனை பறிச்சார் ரப்பே, ஓண்ட பவர் அவருக்கு காட்டியா அல்லான்னு மட்டும்தான் சொன்னேன், வேற ஒன்றும் செல்லல்ல. சகோதரர்களே பெரியார்களே, அந்த ஏழை மனிதனுடைய கையை பிடிச்சி இவர் அழுது மன்றாடி மன்னிப்பு கேட்கிறாரு. மன்னிப்பு கேட்ட அடுத்த கணமே அவருடைய வலி குறைந்தது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், லா தப்லிமன்ன இதா குன்த முக்ததிரா, உனக்கு கட்ஸ் இருக்கும், உனக்கு பவர் இருக்கும், உனக்கு பலம் இருக்கும், அதுக்காக யாருக்கும் அநியாயம் செஞ்சிராதே. ஃபத்துல் முயர்ஜிஉ குபாஹு இலன் நதமி, இரண்டா நீ செய்யக்கூடிய அநியாயம் இருக்குதே, அதனுடைய முடிவு எப்படி தெரியுமா இருக்கும்? ரொம்ப கைசேதமா இருக்கும். தனாவு ஐனாக், நீ இன்னத்திற்கு அநியாயத்தை செஞ்சுட்டு நிம்மதியா தூங்குவாய். ஆனால் வத்துல் வல் மத்லூமு முன்தபிஹு யதுஉ அலைக்,
அநியாயம் செய்யப்பட்ட மனிதன் தூக்கம் போகாம புரண்டு 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 உனக்கு எதிராக பதுவா செஞ்சு கொண்டிருப்பான். விளங்கிக்கோ, அல்லாஹுடைய கண் தூங்க மாட்டாது. அல்லாஹ்க்கு தூக்கம் இல்ல. நீ அநியாயத்தை செஞ்சுட்டு நிம்மதியா தூங்கிடுவாய். உனக்கு எதிராக அநியாயம் செய்யப்பட்டவன் பதுவா செய்து கொண்டே இருப்பான். அவன் பெறக்கூடிய அந்த பாடு அல்லாஹ் பழி வாங்காம விட மாட்டான். சகோதரர்களே, பெரியார்களே, பயங்கரமான பாவம் தான் அநியாயம் என்கின்றது. எனவே அநியாயம் என்ற வகையில சிலவங்க வெளியே யோசிக்கிறாங்க, இங்க ஒன்றுமில்ல. சில நேரங்கள்ல சொந்த மனைவிக்கு அநியாயம் செஞ்சு கொண்டிருக்கிறவங்க இருக்கிறாங்க, பிள்ளைகளுக்கு அநியாயம் செய்யறவங்க இருக்கிறாங்க, பக்கத்து வீட்டாக்களுக்கு அநியாயம் செய்யறவங்க இருக்கிறாங்க. சகோதரர்களே, எந்த அநியாயமாக இருந்தாலும் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில அதுக்குரிய பனிஷ்மெண்ட் அல்லாஹ் கொடுக்காம மௌத்தாக்க மாட்டான். இது இரண்டாவது காரணம். மூணாவது காரணம் என்ன தெரியுமா? குடும்ப உறவுகளை துண்டித்து வாழ்றது, குடும்ப இரத்த உறவுகளை துண்டித்து வாழ்றதுக்கு இது ஆகப்பெரிய முசீபத், ஆகப்பெரிய முசீபத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அஹப்ப அய்யுபஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி வ யுன்ஷஅ லஹு ஃபீ அஸரிஹி ஃபல்யஸில் ரஹிமஹு. சுருக்கமா சொல்றேன்டா, பரக்கத்தா வாழணும், சந்தோஷமா வாழணும் என்று யார் விரும்புறாரோ, நோய் இல்லாம வாழணும் என்று யார் விரும்புறாரோ, குடும்பத்தை சேர்ந்து நடக்கட்டும், பிரச்சனை இல்லாம நிம்மதியா சந்தோஷமா வறுமை இல்லாம சிக்கல் இல்லாம டென்ஷன் இல்லாம வாழணுமோ, குடும்பத்தோட இரத்த உறவுகளோட சேர்ந்து நடங்கோ. இது நபி அவங்க பாசிட்டிவா சொன்னது, நான் நெகட்டிவா சொல்லவா? யாரு வறுமையோட கஷ்டத்தோட கடனோட சிக்கலோட மனக்கவலையோட சிக்கலோட பலாய் முசீபத்தோட வாழ விரும்புறாரோ, இல்லாத பொல்லாத நோயெல்லாம் வந்து மருந்து குடிச்சு 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 மௌத்தா ஒன்று விரும்புறாரோ, குடும்ப உறவை துண்டிச்சு வாழு. இதுதான் அதோட ஆப்போசிட். தெளிவான ஹதீஸ். சிலவங்க பாருங்க, எல்லாம் மன்னிக்கணும், வாழ்க்கையில மருந்து குடிச்சு 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 கடைசி வரைக்கும் லேசி கிடைச்சதுதான். சிலவங்க இருக்கிறாங்க, வாழ்க்கையில 50 வருஷம் 40 வருஷம் மருந்திலே வைத்திருச்சு, சுகம் கிடைச்சதும் இல்ல, குடும்பத்தோட சேர்ந்து நடந்ததும் இல்ல. இன்னொரு ரிவாயத்தில் வருது, கேவலமான மௌத் உண்டாகும். யாரு குடும்ப உறவை துண்டிச்சு வாழ்றாங்களோ கேவலமான மௌத் உண்டாகும். பார்த்து அடுத்தவங்க சிரிக்கிற அளவுக்கு மௌத்து ஆகிடும். அல்லாஹ் பாதுகாக்கும். கேவலமான மௌத். சகோதரர்களே, பெரியார்களே, இஸ்லாம் இருக்கிறதே எந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய உரிமையை பேணுதா, மன் குத்தில தூன மாலிஹி ஃபஹுவ ஷஹீத், போன்ற உரிமைக்காக போராடி மௌத்தாகினா ஷஹீதுடைய அந்தஸ்துன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உரிமைக்காக போராடி, அவருடைய உரிமைக்காக போராடி மௌத்தாகினா ஷஹீதுடைய அந்தஸ்து. இதை சொன்ன இஸ்லாம் தான் குடும்ப உறவுடைய விடயத்தில் சொல்கிறது, லைஸல் வாஸிலு பில் முகாஃபிஇ வலக்கின்னல் வாஸில் அல்லதி இதா குத்திஅத் ரஹிமுஹு வஸலஹா. என்ன நானா என்ன வீட்டுக்கு வாராரு, நானும் போறேன், தாத்தா வாராங்க, நானும் போறேன், தம்பி எனக்கு உதவி செய்றார், நானும் உதவி செய்றேன். இது குடும்ப உறவை சேர்ந்து நடப்பதல்ல. அவர் செய்றார், நானும் செய்றேன், அவர் வாரார், நானும் போறேன். இது குடும்ப உறவை சேர்ந்து நடப்பதல்ல. வலக்கின்னல் வாஸில் அல்லதி இதா குத்திஅத் ரஹிமுஹு வஸலஹா. குடும்பம் எங்களை கணக்கெடுக்குதில்ல, குடும்பம் எங்களை ஜாதி ஒதுக்கி வச்சிருக்குது, குடும்பம் எங்களை தூரமாக்குது இல்ல. நான் திரும்ப போய் போய் அவமானப்படுறேன், தன்மானத்தை இழக்கிறேன், பரவாயில்ல, குடும்பத்தோட சேர்ந்து நட. இவர்தான் குடும்பத்தை சேர்ந்து நடப்பவர். எங்க பாருங்க, நான் ஆரம்பத்தில் சொன்ன ஹதீஸ் என்ன சொல்லுது? உரிமைக்காக போராடி மௌத்தாயினா ஷஹீதுடைய அந்தஸ்து. அதே இஸ்லாம், அதே நபியோட சொல்றாங்க, குடும்ப உறவுடைய விடயத்துல பெருமை அடிச்சிடாது, உன்னை கௌரவத்தை தூக்கி இழந்துரு, நீ 2வது செகண்ட் ஆகினாலும் பரவாயில்லை, நீ திரும்ப திரும்ப போ. ஏன் தெரியுமா? அல்லாஹ் லஅனத் செய்துட்டான். உலாயிக லஹுமுல் லஅனது வலஹும் ஸூஉத் தார். யாரு குடும்ப உறவை துண்டிச்சு வாழ்றாங்களோ அல்லாஹ்வுடைய லஅனத், அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். அல்லாஹ்வுடைய சாபம். வாழ்க்கையில் நிம்மதி அடையலாது. நிறைய பேருக்கு என்னென்ன பிரச்சனைன்னு தெரியாது சகோதரர்களே. சம்பவம் நிறைய இருக்குது. அன்பானவர்களே,
எங்கட பகுதியில வாழக்கூடிய பெரிய ஒரு செல்வந்தர், பெரிய பெரிய சல்லி லெவல், பெரிய லெவல்ல உள்ளாக்கள், பெரிய புள்ளி, அவர் மௌத்து. மாஷா அல்லாஹ், பிள்ளைகளும் நல்ல நல்ல பெரிய லெவல்ல வாழ்றாங்க, பெரிய பிசினஸ், நல்ல சல்லி, உம்மா ஹயாத்தோட இருக்கிறாங்க, வாப்ப மௌத்து. திடீர்னு உம்மாக்கு இடுப்பு கீழால வேலை செய்யாம போயிடுச்சு, இடுப்பு கீழால வேலை செய்யாம போயிடுச்சு. எல்லா மருத்துவம் செய்யறாங்க, ஸ்ரீலங்காவில் உள்ள எல்லா ஹாஸ்பிட்டலும் முடிச்சு, இந்தியாவுக்கு போயிட்டு வைத்தியம் செஞ்சாங்க. இதுல ஆச்சரியம் என்னண்டா, பெரலைஸா இல்ல, அன்சபாகேண்டுவாங்க, அதுவும் இல்ல, எல்லா நரம்பும் வேலை செய்யுது, எல்லாம் நீக்குது, ஆனா நடக்க இயலாத, இடுப்பு கீழே வேலை செய்யுது இல்ல. சுப்ஹானல்லாஹ், உலக அடிப்படையில் எல்லா மருத்துவமும் செஞ்சிட்டாங்க, ஒரு வழியும் இல்ல. கடைசியாக ருக்யா ஷரஇய்யா மார்க்கடைப்படையில ஓடி பார்க்கிறாங்க, அதுக்கும் எந்த மாற்றமும் இல்ல. ஆனா ஓதி பார்க்க போன இடத்துல அந்த ஆலிம்கள்ல ஒருத்தர் சொல்றாரு, அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு, உங்களோட குடும்பத்துக்குள்ளால ஏதாவது மனக்கசப்புகள், சிக்கல்கள் இருக்குதா கேட்ட நேரத்துல அவங்க சொல்றாங்க, அப்படி ஒன்றும் இல்லையே ஹதரத், நாங்க எல்லாரும் நல்லா தான் நிக்கிறோம், மாஷா அல்லாஹ், எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லையே. இல்ல உம்மாட்ட கேளுங்க, ஏதாவது சரி இருக்குதாண்டு. பிள்ளைகள் போயிட்டு உம்மாட்ட கேட்கிறாங்க, உம்மா ஏதாவது சரி இருக்குதாம்மா? உம்மாவும் சொல்றா, அப்படி ஒன்றுமே இல்ல, ஒரே ஒரு விஷயம் கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் கவலை, எங்களோட மாமா ஈக்கிற 2 தம்பி, நாங்க ஈக்கிற இந்த மககதல ஊடு அவருக்கு தான் போகணும், ஆனால் அந்த டைம்ல எல்லாருக்கும் கஷ்டம் தானே, நாங்க அவருக்கு கொடுக்கல, அவர் அப்படியே கோவிச்சுட்டு போனாரு. இப்ப எல்லாரும் சந்தோஷமா தான் ஈக்கிறோம், அவரு வாராரு போறாரு, நாங்களும் போறோம் வாரோம், அப்படி ஒண்ணுமே இல்ல. இந்த செய்தி ஆலிமுக்கு போகுது. ஆலிம் சொன்னாரு, அந்த மாமாவை கூப்பிட்டு, தம்பியை கூப்பிட்டு, உங்களோட தாத்தா உங்களோட அம்மாவோட பேச வைங்க, அங்கதான் பிரச்சனை இருக்குது. மாமாவை கூட்டிட்டு வராங்க, பிள்ளைய சேர்ந்து உம்மாவோட பேச வைக்கிறாங்க. 2 பேரும் மாஷா அல்லாஹ், தாத்தாவும் தம்பியும் ரொம்ப இறக்கமாக பேசிக்கொண்டு, தாத்தா சொல்றாங்க, தம்பி ஏதாவது சரி அநியாயம் செஞ்சிருந்தா அல்லாஹ்வுக்கா மன்னிச்சிருவாப்பா. தம்பி சொல்றாரு, ஒன்றுமே இல்ல தாத்தா, அப்படி ஒன்றும் இல்ல, ஆனா ஒரே ஒரு கவலை என்னண்டா, நானும் கல்யாணம் முடிச்ச புதுசு, எனக்கும் ஒரு இடமும் ஒரு வசதியும் இல்ல, இந்த வீடு எனக்குத்தான் வரணும், அந்த நேரத்துல கொஞ்சம் முன்ன பின்னாகி நீங்கள் தரல, அந்த நேரத்துல சும்மா உண்மையிலே கவலையா இருந்துச்சு, கொஞ்சம் பதுவா செஞ்சு படிச்சு தாத்தா மன்னிச்சுக்கு, நான் இப்ப நானும் வசதியா இருக்கிறேன், எனக்கு இந்த ஊடு தேவையில்லை. சுப்ஹானல்லாஹ், தாத்தா கொடுக்கறடி, தம்பி எடுக்கிறடி இல்ல, ஆனா 2 பேரும் உள்ளத்தால மன்னிக்கிறாங்க. வல்லாஹி இந்த மிம்பர்ல சொல்றேன், மன்னிப்பு கேட்டு 2 மணித்தியாலத்துல உம்மா எழும்பி நடக்க ஆரம்பிக்கிறான். எங்க ஈகு சகோதரர்களே, எங்க படுவது, எங்க ஈகுது நிறைய பேருக்கு தெரியாது. அந்த மனிதன் ஒரு கவலைகள், ஒரு கண்ணீர் துளி பரம்பரையால சோதிப்பான், பரம்பரையா விடிவுண்டதே ஈக்காது. நிறைய பேர் ஓடி திரிறாங்க, பள்ளி ஹதரத்மாரும் அங்கையும் இங்கையும் ஜின் வைத்தியமும் பே வைத்தியமும் அதெல்லாம் போய் கண் கட்டி வித்த நிறைய கேம் கொடுக்கிறானோ, அதை பத்தி நான் பேச வரல, எல்லாம் வைத்து பொழப்புக்கு அது செய்தி இல்ல. ஆனால் நிறைய பேருக்கு என்ன பிரச்சனையே தெரியாம ஓடி திரிறாங்க, லட்சக்கணக்கு செலவழிக்கிறாங்க, என்ன பிரச்சனை தெரியா, எங்கேயோ குடும்பத்துல ஒரு அநியாயம், ஒரு கண்ணீருக்கு காரணமாகி போகும், மிச்சம் கவனமாகிக்கணும், இதெல்லாம் செக் பண்ணணும். வாழ்க்கையில பிரச்சனை வந்து கொண்டே இருக்குதா, இதை செக் பண்ணணும். ஏதாவது அநியாயம் நடந்துக்குதா, குடும்ப உறவை துண்டிச்சு வாழ்றேனா, ஏதோ பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறேனா. 4வது முடிச்சிரு இன்ஷா அல்லாஹ். 4வது செய்திதான் அடுத்த மனுஷனை தரக்குறைவா நினைக்கிறது. நபி அவங்களோட இந்த வார்த்தை போதும், பிஹஸ்பி இம்ரிஇன் மின ஷர்ரி ஐ யஹ்கிர அஹாஹுல் முஸ்லிம். ஒரு மனிதன், அத தெளிவா சொல்றேன்டா ஏண்ட பாஷையில, ஒரு மனிதன் நாசமா போறதுக்கு அடுத்த மனுஷனை தரக்குறைவா நினைக்கிறது போதும். இதுதான் அந்த ஹதீஸ் விளக்கம். சகோதரர்களே, தொழுகை இல்லாதவனை பார்த்து நாங்க ஜால் பார்வையில பாக்குறோம், நரகவாதி மாதிரி. சகோதரர்களே, மார்க்கத்தில் அனுமதி இல்லை, மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அவன் தொழாம இருக்கிறத வெறுக்கணும், ஆனா அவனை வெறுக்கிறல்ல. களவெடு கோர்த்த பார்த்தா உதய சின்ன புறமாய் பார்க்கிறேன், அவன சமூகத்துல ஒரு மட்டமாக கணிக்கிறது. சகோதரர்களே, களவெடுக்கிறது பாவம், அந்த பாவத்தை நாங்க வெறுக்கணும், களவெடுக்கிறவனே அல்ல. ட்ரக்ஸ் பாவிக்கிறது பாவம், அந்த பாவத்தை வெறுக்கணும், ட்ரக்ஸ் பாவிக்கிறவனே அல்ல. நபியோட தெளிவான ஹதீஸ பாருங்க, மன் ஐயப அஹாஹு பிதன்பின் லம் யமுத் ஹத்தா யஅமலஹு. யார் ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனை குறை பிடிக்கிறானோ, குறை பார்க்கிறானோ, அடுத்த மனிதனை தரக்குறைவா நினைக்கிறானோ, எந்த விடயத்தை தரக்குறைவா நினைச்சானோ அவன் வாழ்க்கையில அதை செய்ய வைக்காம அல்லாஹ் மௌத்தாக்க மாட்டான்.
தெளிவான ஹதீஸ். எனவே இந்த விஷயங்களோட இன்னொரு விஷயம் இருக்குது. குடும்பங்களுக்குள்ளால வாட்ஸ்அப் குரூப் வெளிக்கிற மாஷா அல்லாஹ் நல்ல சிபிலிங்ஸ் அப்படி இப்படி பாப்பால பேரை வச்சு உம்மாட பேரை வச்சு நிறைய குரூப் வெளிக்கிறது. சந்தோஷம், பேசுறாங்க, கலக்கிறாங்க. அதுலயும் ஒரு நடக்குது. இந்த சப்ஜெக்ட் சம்பந்தப்பட்டத சொல்றேன். நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் இதுவும் தான். என்னது, நானுக்கு நல்ல வசதி இருக்குது, தாத்தாக்கு நல்ல வசதி இருக்குது, அதே குடும்பத்தில் உள்ள தம்பிக்கு வசதி இல்ல, தங்கச்சிக்கு வசதி இல்ல. இவங்க போறது என்ன செய்யறாங்க, நானா நல்ல வசதி, அவன் தின்றது, அவனை விட்டு ஆக்குறது, குடிக்கிறது, தின்றது, டைல் பிடிக்கிறது, அங்க போறது, இங்க போறது, உடுப்பு வாங்குறது, ட்ரிப் போறது, எல்லா பலாயம் போட்டோ எடுத்து போட்டு போட்டு எல்லாம் குரூப்ல போடுறது. போதா குறைக்கு பேஸ்புக்ல வேறு. ஆனா சரியான பக்குவமா பேஸ்புக்ல போட்டோ போடக்கிட்ட அவங்க எல்லாரும் பொம்பளையில காட்டுற இல்ல, பொம்பளோட முகத்துக்கு முன்னால, மகளிட முகத்துக்கு முன்னால ஒரு பூவண்ட போட்டுடுறீ. என்னவாம் பக்குவமா? வெக்கங்கெட்டவனூல், வெக்கங்கெட்டவனூல். பொம்பளோட போட்டோவை, மகளோட போட்டோவை பேஸ்புக்ல போட்டு அவர் சரி பக்குவம் முகத்துக்கு முன்னால பூவண்ட போட்டு மறைச்சிட்டாராம். வெக்கங்கெட்ட சமூகம். சகோதரர்களே, குடும்பத்துக்குள்ளால இதை ஷேர் பண்றது அல்லது வெளியில ஷேர் பண்றது, பேஸ்புக்ல போடுறது எல்லாம் லைக் போடல, அவன் வைத்தறிச்சல் ஒன்னும் நிம்மதி அளிக்க விடாது. அல்லாஹ் தந்திக்கிறானா, நல்லா குடி வாப்பா, தின்னு வாப்பா, உடு, நீ வேண்டியதுக்கு போ, ட்ரிப்போ, வேண்டியது போ, ஹலாலானது எல்லாம் செய். அடுத்தவனை உசுக்காப்பி விட்டுறாய். அவன் வீட்டுக்குள்ள அவன் பொம்பளை பார்த்தோன்னு உனக்கு சீத்தனில ஒண்ணு நானா பாரு, சரியா? அவன் வாழ்க்கை முடிஞ்சு அவன் நாசமா போ, இவன் போன போக வேண்டியதானே. அதை மட்டும் இதுல தூக்கி போடணுமா? பதுவாவும் கண்ணூரும். இது விளையாட்டு இல்ல, தெளிவான ஹதீஸ். விளையாட்டு இல்ல, இது தெளிவான ஹதீஸ். அல்லாஹ் தந்திக்கிறானா, அனுபவிக்கிறோமா, அல்ஹம்துலில்லாஹ் தீக்கோடும். அடுத்தவனுக்கு போட்டு காட்டி, அடுத்தவனுக்கு சீன் காட்டி, எந்த அளவுக்கு பைத்தியம். ஹஜ்ஜுக்கு 25 லட்சம் செலவழிச்சு ஹஜ்ஜுக்கு போயிட்டு ஹஜ்ஜ செஞ்சாலே இல்லையோ, காபத்துல்லாஹ்க்கு முன்னால ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்து பேஸ்புக்ல போட்டாச்சு. முழு உலகத்துக்கும் தெரியும் இவர் ஹாஜி. வெக்கம் இல்லையா? எங்கேயாச்சும் அபூபக்கர், அல்ஹாஜ் அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்லிக்கிறாங்களா? அல்ஹாஜ் உமர் ரலியல்லாஹு சொல்லிக்கிறாங்களா? இல்ல. இஹ்லாஸ் வைத்திரும். அதனால அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, நாலு பிரச்சனை தான். ஒன்று, முதலாவது சொன்னது ஈமானுக்கு உள்ள சோதனை. இரண்டாவது செய்யற பாவம், செய்யற அநியாயம், குடும்ப உறவை துண்டிச்சு வாழ்றது, அடுத்த மனுஷனை தரக்குறைவா நினைக்கிறது. இந்த 4 தான் முழு வாழ்க்கையில உள்ள வரக்கூடிய பிரச்சனைகள், சிக்கல்களுக்கெல்லாம் காரணம். எனவே இவைகளை பார்த்து திருத்தி எங்களுடைய வாழ்க்கையை சரியாக அமைச்சுக் கொள்வோம். அல்லாஹு தஆலா அனைவருக்கும் நிம்மதியான, சந்தோஷமான, ராஹத்தான வாழ்க்கையை நசீபாக்குவானாக. அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ், எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னிச்சிடியா அல்லாஹ், எங்களுடைய குறைகளை மறைச்சிடியா அல்லாஹ். ரப்பி ரஹ்மான் அல்லாஹ், அல்லாஹ் சொல்லப்பட்ட பாவங்களை விட்டு எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். அல்லாஹ் எங்களுக்கு சோதனைகளை ஈமானுக்குரிய சோதனையாக அல்லாஹ் ரப்பி ரஹ்மான் எங்களுடைய ஈமானை அதிகரிக்கக்கூடிய சோதனையாக ஆக்கிறியா அல்லாஹ். ரப்பி ரஹ்மானே, பலாய் முசீபாத்துகளை விட்டும் பாதுகாத்திரியா அல்லாஹ். நிம்மதியான, சந்தோஷமான, ஆஃபியத்தான வாழ்க்கை நசீபாக்கிறியா அல்லாஹ். அடுத்தவங்களோட பதுவாக்களை விட்டும் எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். கண்ணூர்கள் சூனியங்களை விட்டும் பாதுகாத்திரியா அல்லாஹ். வஞ்சகக்காரருடைய வஞ்சகங்களை விட்டும் பாதுகாத்திரியா அல்லாஹ். நிம்மதியான வாழ்க்கை நசீபாக்கிறியா அல்லாஹ். அன்பான தாய் தந்தர்களோட பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். உஸ்தாத்மார்களோட பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். கபராளிகளை பொருந்திக்கோயா அல்லாஹ். முழு உம்மத்துக்கு ஹிதாயத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். குறிப்பாக பலஸ்தீன் மக்களுக்கு அல்லாஹ் உன் தனிப்பட்ட உதவி நசீபாக்கிறியா அல்லாஹ். ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.